ஏன் தான் நம்மளோட வகுத்தில் பிறந்தேன்னு தெரியாம எனக்கு, ஏன் தான் நம்மளோட வகுத்தில் பிறந்தேன்னு தெரியாமைக்கு அவள் எனக்கு இவ்வளோ கஷ்டப்படி நான் சொல்லிட்டு செய்கிறாவ, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்கணும். இது செஞ்சாங்க அது செஞ்சாங்க, அவள் செஞ்சு தாராவா? அவக்குரிய எல்லா வழியும் நாங்கள் செய்யணும். ஆனால் எங்களுக்கு அவள் ஒன்றும் செய்ய தர மாட்டான். எங்களை சொந்தத்துக்கு இருக்க மாட்டான். நாங்கள் ஃபோன் சாரம் எடுத்த மனுச்சுன்னா ஃபோன் எடுக்காது. நான் கடைக்கு வெளியால் கூடலப்படி மாட்டு போகிறோம்னுச்சுன்னா போகாது. எல்லாத்துக்கும் அவள் எனக்கு கஷ்டமாக தானே எல்லா பொடி மாதிரியும் பார்க்க எல்லாரும் மூணு சுற்றுறாங்க. 2 மாதம் புது நாணயமாக எனக்கு ஒரு இடத்தி மூடுறாங்க. இப்படி கூட எனக்கு இங்கே எனக்கு வாழ்றது வேஸ்ட் ஆகி. ஏண்டா நீ இப்படிக்கிறாய்? ஏண்டா ஒரு பெத்த உமாக்கு ஏண்டா நீ இப்படி ஏசுறாய்? டே உமா இல்லாத எத்தனை பேரிக்கிறாங்கடா. ஒரு உமாக்கு 10 மாதம் சுமந்து பெற்ற தாக்கே இப்படி ஏசுறாய் நீ? என்ன எடுத்துக்கொள்றா? எனக்கு உமா இல்லடா, உமா இல்ல. அந்த கஷ்டம் எனக்கு தெரியும்டா, தாயினால கஷ்டம் எனக்கு தெரியும்டா. ஆனா நீ என்ன கூட்டாத பண்ணதுக்கு வெக்கம் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு உமா கேசுறத பார்க்க என்னால் சத்தியமா ஏலா மச்சான், எனக்கு சத்தியமா ஏலாடா. டே உமா செல்ற நல்லதுக்கு தானடா, நீ கெட்டு போக்குறான்டா செல்றா. உனக்கு அது விளங்குது இல்லையாடா? ஏ நீ எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு போனாலும் உன் தாயிர அந்த பிரார்த்தனை இல்லாட்டி வேஸ்ட்டுடா. நீ எவ்வளவு செஞ்சும் வேஸ்ட்டுடா. உன் உம்மாட பதுவாவோட நீ ஏண்டா போறாய்? உம்மான்றது ஒரு வரண்டா, உம்மான்றது வரண்டா. இல்லாதாக்களுக்கு தாண்டா விளங்கும் தாய் அருமை, இருக்கிறவங்களுக்கு விளங்காதுடா தாய் அருமை. தயவு செஞ்சு தாயை புரிஞ்சு கொள்ளுங்கடா. தாய் கேசாங்கடா, என்ன காரணம் தாய்டா. நீ எவ்வளவுதான் இருந்தாலும் தாயை மறந்துடாங்கடா. தாய் என்பது ஒரு புனிதமானதுடா. தயவு செஞ்சு யாரும் என்ற கூடாளி பொடியன் மாதிரி முட்டாள்தனமான முடிவெடுக்காம தாய் கேசாம தாயை மதிச்சு தாய்மையோட வாழுங்கடா.